இந்த உலகம் எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குதுன்னே தெரியல. ஆமாம், நிறையா டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சு. அடுத்தடுத்து புது புது டெக்னாலஜிஸ்லாம் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம மெக்கானிக்கல் ஃபீல்ட்லையும் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் மெத்தடு எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, அட்வான்ஸாக மாறிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன அட்வான்ஸாக மாறுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய மெக்கானிக்கல் சம்மந்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னங்க படிச்சிருக்கீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலிருந்து. அதாவது இன்றைக்கி பரவலாக சில பேர் பேசப்பட்டு பல பேர் பேசப்படாது இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒன்று படிச்சிருப்போம். பட் இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்ட்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங் மெத்தட். உங்களுக்கே தெரியும், ஒரு மோல்டிங் பண்ணி அந்த மோல்டிங்கை எடுத்துகிட்டு வந்து மோல்டிங்கோ கேஸ்டிங்கோ பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து பக்காவாக மிஷினிங் பண்ணி இதே மாதிரி 4-5 பாட்டை மிஷினிங் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா அசம்பிள் பண்ணோம்னா, ஃபாஸ்ட்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ப்ராடக்டாக மாறும், ஒரு மிஷினாக மாறும். இது ஜென்ரலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மெத்தட். இல்லைனா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல் அல்லது வெல்டுமெண்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபேப்ரிகேஷன் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் உருவாக்கலாம். ஃபேப்ரிகேஷன் அதான் பெண்டிங்கு, வெல்டிங்கு ப்ளஸ் அசம்பிளி இதெல்லாம் வச்சு ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கலாம். இது ரெண்டு தான் மேஜராக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதுலேயே பிளாஸ்டிக்கும் இதில் பண்ணலாம், அலுமினியம் பண்ணலாம், ஸ்டீல் பண்ணலாம், எல்லாத்துலேயும் பண்ணலாம். இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குதுங்கய்யா. ஆனால் இப்போது ஃபீல்டுக்குள்ளே, இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. நிறைய இடத்துல நாங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதாவது அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். எஸ், இந்த டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல், நிறைய இடத்துக்கு தேவைப்படும். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3D பிரிண்டிங் அப்படின்னு ஒரு இதுதான். பட் இந்த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னா என்ன அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஓவராலாக ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கங்களேன். அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்னா, இப்போ இந்த ரிமோட்டே வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மெட்டலை மெல்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியல் வேணுமோ அங்கே மட்டும் மெட்டீரியலை நம்ம இங்க் மாதிரியே மெட்டீரியலை வந்து ஊற்றிட்டே வரும். அவ்வளோதான். இதுதான் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு வர்றது தான் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். பட் இது வந்து பார்த்திங்கன்னா 3D பிரிண்டிங்கில் தான் இன்றைக்கி அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியை பீட் பண்ணிவிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ இருக்கிற நிலமையில். ஏன்னா நான் இந்த 3D பிரிண்டிங்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு காம்பனன்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. கிட்டத்தட்ட 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம் ஓடக்கூடிய காம்பனன்ட்லாம் கூட இண்டஸ்ட்ரிக்குள்ள அவைலபிளாக இருக்குது 3D பிரிண்டிங்கில். சரி, அப்புறம் எப்படி இந்த டெக்னாலஜி உங்களுக்கு ரொம்ப பெருசாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஐயா. ஏன்னா இப்போ எங்களுடைய இந்த கேமராவே வச்சுருக்கோம். இந்த கேமராக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு மவுண்ட் இருந்துச்சு. அந்த மவுண்ட்டை வந்து தொலைச்சி போட்டாங்க, கேமரா மாட்டுற மவுண்ட்டை. அந்த தொலைஞ்சு போன அந்த மவுண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வெளியே வாங்கவே முடியல, கிடைக்கவே இல்லை அதே சைஸுக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, எங்கள் டீமில் இருக்கிற மக்கள்லாம் அதை அப்படியே இன்னொரு மவுண்ட்டை வச்சு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி 3D பிரிண்டரில் போட்டு பிரிண்ட் எடுத்து அந்த ப்ராடக்டாக கொண்டு வந்துட்டாங்க. எஸ், எங்களுக்கு ஆப்வியஸ்லி அது ஒரு 150 ருபீஸ் தான் ஆச்சு. அது ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. வெறும் 150 ரூபாயில் அது கிடச்சிருச்சு. ஆனால் காசே கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பொருள் தான் அது. பட் 3D பிரிண்டிங்கில் 150 ரூபா செலவில் ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு. இந்த மாதிரியான ப்ராடக்ட் இதில் பண்ணலாம். நாட் ஓன்லி இந்த மாதிரி உடஞ்சி போன ப்ராடக்ட்டு, பட் புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரொம்ப பரவலாக இந்த 3D பிரிண்டிங் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்னா ஐயா இப்போ R&Dயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இப்போ எனக்கு ஒரு ப்ராடக்ட்டே இருக்குது, முன்னாடி இது இருக்கிறனால இது அடிக்கடி வரும். This video is sponsored by MEC Groups. நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கிறீங்களா? நாங்க உங்களுக்கு டிசைன் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல்ல ட்ரைனிங் கொடுத்து வெறும் 40 நாள்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறோம். இல்ல எனக்கு கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கு பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், நாங்க வேலையை வாங்கி தருவோம், அதுவும் ஃப்ரீயா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்கொயரி ஃபார்மும் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு. அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில் சொல்கிறோம். ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை செஞ்சாச்சு, இதை செஞ்சு பார்த்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுவே நான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மேனுஃபேக்சரிங் மெத்தடை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இதை செய்யணும்னா இதுக்கு டை செய்யணும், அதுக்கான மோல்டு செய்யணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மிஷினிங் ப்ராசஸ் இருந்தால் மிஷினிங் ப்ராசஸ் எத்தனை ப்ராசஸ் போய் அது வர்றதுக்கே எங்கள் கைக்கு வர்றதுக்கு 3 நாள் 4 நாள் ஆகும். ஆஃப்கோர்ஸ் ஆகும்.
அப்போ 3 நாள் 4 நாளுக்கு ஆகிறது மட்டும் இல்லாமல் செலவு, டை மேக்கிங், பேட்டர்ன் மேக்கிங், அதுக்கான செலவு, மிஷினிங்கான செலவு, இத்தனை செலவு இருக்குது. ஆனால் இதுவே 3D பிரிண்டிங்காக இருந்துச்சுன்னா உட்காந்த இடத்துல ஒரு 3 மணி நேரத்தில் அந்த ப்ராடக்ட்டை செஞ்சிருவேன். செஞ்சு பார்த்து ஐயோ இந்த இடத்துல கைப்பிடி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சனா கூட திருப்பியும் கைப்பிடி மட்டும் ஆட் பண்ணி திருப்பி என்னால் இதை திருப்பியும் 3D பிரிண்டிங்கில் எடுத்துருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரேப்பிட்டாக என்னால் என்ன பண்ண முடியும், டக்கு 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 டக்குன்னு ப்ராடக்ட்டை உருவாக்கி கொடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் 3D பிரிண்டிங் மாதிரியான அடிட்டிவ் டெக்னாலஜிஸ் எங்கெல்லாம் அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் இன்றைக்கி மேபி ஹார்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் 3D பிரிண்டிங்கில் யூஸ் பண்ணி வைக்க முடியாது. மெயினாக இந்த பல்லெல்லாம் இருக்குது இல்லைங்களா, பல்லெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 3D பிரிண்டரை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு வந்து ஒரு டை எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி அதை 3D மாடல் பண்ணி அந்த மாடலை வந்து 3D பிரிண்டில் கொடுத்தா என்ன மெட்டீரியல் போகிறோமோ அந்த மெட்டீரியலில் பக்காவாக வந்துடும். பட் இது மேஜராக வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இருக்குது. மெட்டலில் இருக்குது, ஆனால் இருக்குது, ரொம்ப ரேராக இருக்குது, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மேனுஃபேக்சரிங் மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 1000-10,000 காம்பனண்ட் தயாரிக்கணும்னா ஒரு 6 செகண்டுக்கு ஒரு காம்பனண்ட் வெளியிற அளவுக்கு ஸ்பீடாக நம்மளால் பண்ண முடியும். அந்த மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் மேனுஃபேக்சரிங் மெத்தட் தான் கரெக்டாக இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சில வித்தியாசமான கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒன்று தான் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியான காம்பனண்ட்டுக்கு இந்த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் பெஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ளே சிவில் இண்டஸ்ட்ரிக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கட்டுற பில்டிங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி 3D பிரிண்டரை யூஸ் பண்ணி டக்கு பில்ட் பண்ணி ஒரு கஸ்டமர்கிட்ட காட்டுறதுக்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மெக்கானிக்கல் ஃபீல்டுக்குள்ளேயும் நான் சொன்ன மாதிரி சின்ன போல்ட்டு நட்டு சின்ன பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வெளியே போனாலும் கிடைக்காது, அதெல்லாம் 3D பிரிண்டிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக படிக்கிற ட்ரெடிஷ்னல் மேனுஃபேக்சரிங் மெத்தடும் கூடவே இந்த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக 3D பிரிண்டிங்கை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். அதனால் பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நாங்களே ஒரு வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப வேணும். ஸோ உங்களுக்கு இந்த 3D பிரிண்டிங்கை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் 3D அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களே கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ ஒரு டெமோவோட போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.